வணக்கம் மக்களே, நல்ல டேஸ்ட்டான ஹெல்தியான மேகி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு அது நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆனதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் ரெண்டும் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட சோயா சங்க்ஸும் காலிஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ரெண்டுத்தையும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டு தான் அதில் சேர்த்துருக்கேன். இப்போது உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ நான் 3 பேக்கெட் மேகி சேர்க்க போகிறேன் 2 பேருக்கு. ஸோ அந்த 3 பேக்கெட்டில் இருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த மேகி மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற மேகி மாதிரியே இருக்கும். இப்போது தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சிடலாம், காயெலாம் நல்லா வேகிறதுக்கு. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துட்டு காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த அந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த 3 பேக்கெட் மேகி சேர்த்துக்கலாம். மேகி உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சும் நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக அதை சமைச்சு சாப்பிட்டோன்னா ஓரளவுக்கு நமக்கு உடம்புக்கு அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நல்லா மேகி வெந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த காய்கறிகளோடு சேர்த்து குடமிளகா வந்து சேர்த்துக்கலாம், காளான் சேர்த்துக்கலாம், சிக்கன் வேணும்னா சிக்கன் சேர்த்துக்கலாம். நம்ம வெறும் மேகி செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டா நமக்கு ப்ரோட்டீன், ஃபைபர், அப்புறம் மற்ற நியூட்ரியன்ஸும் நமக்கு இதுலேருந்து கிடைக்கிது. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். கில்ட் ஃப்ரீ மேகி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்லா சூப்பி நூடுல்ஸ் மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிடலாம். இதே மாதிரி நிறையா ஹெல்தி டிஷ்ஷஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.